வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. மரவள்ளி கிழங்கு வச்சுட்டு ஒரு மொறு குச்சி சிப்ஸ் வந்து எப்படி செய்யலாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மரவள்ளி கிழங்கோட தோல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மரவள்ளி கிழங்கை நீட்டாக கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது இந்த ஷேப் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பஜ்ஜி சீவறது இருந்தாலும் ஸோ அதுலேயே நம்ம வந்து இது போல் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இது போல் கட் பண்ணதில் நான் இதை விட மெலிசாக குச்சி சிப்ஸ் எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே போல் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த சிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இது போல் நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பவுலில் தண்ணீர் எடுத்துக்கலாம். ஸோ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா இந்த கிழங்கு எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ நல்லா இதை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த கிழங்கை பார்த்திங்கன்னா ஒரு டவுலோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அந்த தண்ணியோட தன்மையெல்லாம் கொஞ்சம் அப்படியே அது பார்த்திங்கன்னா போயிட்ட பிறகு ஒரு தவா எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் ஸோ ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா நம்ம மரவள்ளி கிழங்கு எடுத்து போட ஆரம்பிக்கலாம். சரி, இங்கே பாருங்கள், நல்லா போட்டதும் அங்கே எண்ணெய் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, இல்லை ஹை ஃப்ளேம் கூட வைக்கலாம். ஸோ நல்லா நீங்கள் எப்படி கொஞ்ச நேரத்தில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா சிப்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா அங்கே குக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதில் எந்த ஒரு மைதாவோ இல்லை கார்ன்ஃப்ளவரோ நீங்கள் ஆட் பண்ண தேவையே இல்லை. அவ்வளோ மொறுன்னு இருக்கும் இப்படி செஞ்சாலே. நீங்கள் பாருங்கள், அந்த எண்ணெய் எல்லாமே அடங்கியதும் நம்ம வந்து இந்த சிப்ஸை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது போல் மீதி இருக்கிற கிழங்கு எல்லாமே போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிச்சு வச்சிடலாம். ஸோ ஒரு பவுல் எடுத்தாச்சு. அதில் ஆல்ரெடி நம்ம பொரிச்சு வச்சுருந்த அந்த சிப்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சுருந்தா அந்த கருவேப்பிலை, ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஸோ உடச்சி காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா மொறுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.